அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். ₹1 கூட செலவு இல்லாமல் இலவசமாக அழகாக சொந்த வீடு உங்களுக்கு வேண்டுமா? உங்களுக்காகவே தமிழக அரசு சூப்பரான இலவச வீடு திட்டம் ஒன்றை அறிமுகம் செய்து உள்ளது. யாரெல்லாம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்பதை இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சுருக்கமாக பார்க்கலாம். வாருங்கள். வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. அதாவது ஏழை குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கில் தமிழக அரசு சூரிய மின்சக்தி வசதியுடன் கூடிய இலவச வீடுகளை கிராமப்புறங்களில் கட்டி வழங்கி வருகிறது. தமிழக அரசு சமூக நலன் சார்ந்த பல்வேறு வகையான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. கல்வி, உணவு, சுகாதாரம் போன்று வீட்டு வசதியையும் அடிப்படை உரிமையாக கருதி கிராமப்புற ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கில் முதலமைச்சரின் சூரிய மின்சக்தியால் இயங்கும் பசுமை வீடு திட்டம் தற்போது நடைமுறையில் உள்ளது. தமிழகத்தின் பல கிராமங்களில் இன்றும் கூட குடிசை, கூரை மற்றும் ஓட்டு வீடுகளில் வசிக்கும் குடும்பங்கள் அதிகம் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பொருளாதார வசதி குறைவால் நிரந்தர வீடு கட்ட இயலாத இவர்களுக்காக 2011ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி இந்த திட்டத்தை தமிழக அரசு தொடங்கி இருந்தது. கிராமப்புறங்களில் வீடே இல்லாத பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய குடும்பங்களுக்கு சூரிய மின்சக்தியுடன் கூடிய உறுதியான வீடு இலவசமாக கட்டித்தரப்படுவதுதான் இதன் முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பயனாளிக்கும் 300 சதுர அடி பரப்பளவில் வீடு கட்டப்படுகிறது. தற்போது ஒரு வீட்டின் கட்டுமான செலவு ₹2.10 லட்சமாக நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. ஆரம்பத்தில் ₹1.80 லட்சமாக இருந்த இந்த தொகை தற்போது 2020ஆம் ஆண்டு உயர்த்தப்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே உள்ள கூரை அல்லது ஓட்டு வீடுகளை முற்றிலும் இடித்துவிட்டு புதிய வீடுகள் கட்டியும் வழங்கப்படுகிறது. வீடு கட்டுவதற்கு தேவையான கம்பிகள், சிமெண்ட், கதவுகள், ஜன்னல்கள், மணல் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையுமே, அதாவது அனைத்து கட்டுமான பொருட்களையுமே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மூலம் வழங்கப்படுகின்றன. சூரிய சக்தி விளக்குகள் தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு நிறுவனம் மூலம் வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் தங்கள் கிராம பஞ்சாயத்து அலுவலகம் அல்லது ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை நேரில் அணுகி விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்கள், தகுதி, நில உரிமை உள்ளிட்ட அம்சங்கள் ஆய்வு செய்யப்பட்ட பின் மாவட்ட ஆட்சியர் ஒப்புதலுடன் தேர்வு செய்யப்படுகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் வீடுகள் 300 சதுர அடிக்குள் மட்டுமே கட்டப்பட வேண்டுமாம். சமையலறை, கழிப்பறை, படுக்கை அறையின் அமைப்பை பயனாளியின் வசதிக்கு ஏற்ப தாராளமாக மாற்றிக்கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது. வீட்டின் முன்புறத்தில் திட்டத்தின் பெயர், பயனாளியின் பெயர் மற்றும் கட்டப்பட்ட ஆண்டு கட்டாயம் குறிப்பிடப்படும். அதேபோல கிராமப்புற ஏழை மக்களுக்கு நிரந்தர வீட்டு வசதியையும் புதுப்பிக்கக்கூடிய சூரிய மின்சக்தி பயன்பாட்டையும் ஒருங்கே வழங்கும் இந்த பசுமை வீடு திட்டம் தமிழக அரசுடைய முக்கியமான சமூக நலத்திட்டமாக தற்போது விளங்கி வருகிறது. அதேபோல ஏழைகளுக்கு 3 சென்ட் வீட்டு மனை தமிழக அரசுடைய இந்த திட்டம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதாவது 10 ஆண்டுகளுக்கு மேல் எந்தவித ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு அதிகபட்சமாக 3 சென்ட் நிலம் வழங்கப்படுகிறது. அதாவது நீண்ட ஆண்டுகளாக அரசு புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரும் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க மக்களுக்கு சமூக நலத்துக்காக தமிழக அரசு வழங்கும் இலவச வீட்டுமனை பட்டா திட்டம் 2006ஆம் ஆண்டு தொடக்கம், அதாவது சிறப்பான வளர்ச்சியை தற்போது கண்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் தற்போது வரை 4.37 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்களுடைய குடியிருப்பிற்கு சட்டப்படி உரிமை பெற்றுள்ளனர். இதற்கிடையே சென்னை மற்றும் பிற மாநகராட்சிகளில் பெல்ட் ஏரியாவில் வசிப்பவர்களுக்கும் பட்டா வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்து இருக்கிறது. இந்த புதிய அறிவிப்பின்படி சென்னையில் மட்டும் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு பகுதியில் குடியிருந்து வரும் 29,187 பேருக்கு பட்டா வழங்குவதற்கான பணிகள் மிகவும் வேகமாக நடைபெற்று வருகிறதாம். இந்த திட்டத்தின் கீழ் 10 ஆண்டுகளுக்கு மேல் எந்தவித ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு அதிகபட்சமாக 3 சென்ட் நிலம் வழங்கப்படுகிறது. நில அளவு நகர்ப்புறங்களில் 1.25 முதல் 1.5 சென்ட் வரை, கிராமப்புறங்களில் 2 முதல் 2.5 சென்ட் வரை வழங்கப்படுகிறது. இது அரசு புறம்போக்கு அல்லது நத்தம் நிலங்களில் இருந்து அமையப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளாக ஆட்சேபனையற்ற அரசு நிலத்தில் குடியிருப்பவராக இருக்க வேண்டும். நீர்நிலைகள், கோயில் நிலங்கள், கால்வாய் பகுதிகள் போன்ற இடங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படாது. ஆனால் அவர்களுக்கு ஏற்றவாறு மாற்று ஏதுவான இடங்களில் மாற்று குடியிருப்புகள் அமைத்து குடியமர்த்தப்படுவார்கள்.
பட்டா வழங்கும் நிகழ்வானது சில கட்டங்களாக நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. வருவாய்த்துறை அதிகாரிகள், நில அளவையர்கள், வட்டாட்சியர் மற்றும் ஆட்சியர் தலைமையிலான குழு விசாரணையை மேற்கொண்டு தகுதியானவர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு பின்னர் தான் பட்டா வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல இப்படி வழங்கப்படும் பட்டாவை வைத்து விற்கவோ வாங்கவோ முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. பட்டா பெற்றவர்கள் இந்த நிலத்தை பிறரிடம் விற்க முடியாது. இது ஒரு தனியார் சொத்தாக அல்ல, சமூக நலத்திட்டத்தின் ஒரு பகுதியானது. எனவே அரசு விதிகளுக்குட்பட்டு பயன்படுத்த வேண்டும் என்பது கட்டாயப்படுத்தப்பட்டு உள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.